தாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. உயர் சிவஞானத்தாலே போலில மதியினானை போற்றுவார் அருள் பெற்றார். இப்போ அந்த உத்தம சாதியில பிறந்தாலும் மேலே சொன்ன மாதிரி உலகாயன மறுத்து, சமணனை மறுத்து, பௌத்தனை மறுத்து, மீமாஞ்சகனை மறுத்து, அகச்சமயத்தார் அகப்புற சமயத்தார் என்று சொல்ல உலகாயதன் முதலாக சிவாத்துவித சைவர் ஈராக 24 வகையான சமயங்களிலே பிறந்து அதன் பிறகு சைவ சித்தாந்த நெறியில வந்து ஞான நெறி தலைப்பட்ட நிலையிலும் ஞான நெறி தலைப்படுகிற நிலையிலும் ஆன்மாவின் அறிவை தடை செய்கிற ஆணவமல சேட்டை இருக்கும். சரியை கிரியா யோகங்களை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு அப்படின்னு பின்னாடி 8ஆம் நூற்பால படிப்போம். அந்த நிலையிலும் வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ். சைவத்துக்கு வந்தது எவ்வளவு உயர்ந்த புண்ணியத்தின் பயனோ அதை விட கோடி மடங்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டியது தாழ்வெனும் தன்மை. அடிமைத்திறம் இல்லாம நாம பெருமான அடையவே முடியாது. அடிமைத்திறம் எப்ப வரும்னு கேட்டா ஆணவமல சேட்டை ஒடுங்கணும். இந்த இடத்துல மிக உயர்ந்த ஒரு வேலையை செய்வது எதுன்னா ஆணவமலம். அதனுடைய பொல்லாங்கு சிவத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய இடையூறாக இருப்பது ஆணவமலம். அப்போ அதை நீங்கணும்னு சொன்னால் அது எப்படி நீக்கிறது அப்படின்னா அது 8, 9, 10, 11 நம்ம அங்கே போக வேண்டியதுதான். ஆனால் இந்த இடத்துல அந்த நிலையிலையும் நமக்கு ஆணவமலத்தின் சேட்டை என்ன வரும்? வாழ்வெனும் மையல் வறுமையாம் சிறுமை. இந்த 2 சொல்லை எடுத்துட்டு பின்னாடி அருமையா சொல்றார். 185, 186 இந்த 2க்கு 2 பாட்டு வைக்கிறார். பின்னாடி பார்ப்போம். வாழ்வெனும் மையல் வெட்டு என்பது 185 விரிக்கிறார். வறுமையாம் சிறுமை தப்பி என்பது 186. இதுல பின்னாடி அடுத்த 3-4 பாட்டில் அது வருது. சரிங்களா? இங்க பார்த்துக்குங்க. வாழ்வெனும் மையல் வெட்டு, வாழ்வெனும் மையல் விட்டு குளம் இளமை கல்வி செல்வம் அதிகாரம் என்னும் இவைகளால் உளதாகிய செருக்கு ஒளிந்து. பாருங்க, போன பாட்டில் சொன்னாரு உயர்குடி பிறப்பு வேண்டும்னர். என்ன சொன்னாரு? உயர்குட பிறப்பு வேணும், உயர் சாதியில் வந்து தோன்றுதல் அப்படின்னு சொன்னவர் இங்க உரை எழுதும்போது என்ன எழுதுறாருங்க? குளம் இளமை கல்வி செல்வம் அதிகாரம் என்னும் இவைகளால் உளதாகிய செருக்குன்னு எழுதுறார். அப்ப பிறக்கணுமா வேண்டாமா? உயர் சாதியில பிறக்கணுமா வேண்டாம்? பிறக்கணுமா வேண்டாமா? பிறக்கணுமா வேண்டாமா? பிறக்கணும். ஏன் பிறக்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த பிறவி இந்த ஞான நூல்களை எல்லாம் கற்பதற்கு துணை செய்வதாக அமையும். துணை செய்கிற போது இதையெல்லாம் கற்று இதையெல்லாம் விட்டுறணும். எதை விட்டுறணும்? சாதி பெருமை பேசுறத விட்டுறணும், செல்வ பெருமை பேசுறத விட்டுறணும், இளமையை பற்றி எண்ணத்தை விட்டுறணும், கல்வி பற்றிய பெருமையை விட்டுறணும். இதெல்லாம் எது துணை செய்தது? அதெல்லாம் துணை செஞ்சிச்சு. எது? சாதி உங்களுக்கு துணை செய்தது. என்ன துணை செய்தது? நூலை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? ஏன்னா அந்த 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 குலத்தில் பிறந்தாச்சு. புத்தகத்தை எடுத்து படித்தா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளை பாரு தேவாரம் எப்படி படிக்குது. ஒரு சிவனடியா வீட்டில் பிறந்து ஒரு குழந்தை தேவாரம் படித்தா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? அருமை அருமை சூப்பர், எங்க கண்ணு அருமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வேற வீட்டில் போய் தேவாரம் படித்தா அவன் என்ன காலையில் எழுந்திரிச்சவங்க இப்படி பண்ணுறான். அப்போ அந்த இடத்துல பிறக்கிறது ஒரு பெரிய ஒரு புண்ணியம் இல்லைங்களா? அப்போது இது தேவாரம் படித்தாச்சு. படித்த உடனே இந்த குழந்தை என்ன சொல்லுவோம்? என்ன மாதிரி தேவாரம் பாடுறதுக்கு ஆள் இல்லை,
வரும். அது ஏன்னா அது இயல்பு. அப்போ அது தப்பான்னு கேட்டா அது இது பக்கத்தில். அதுக்கு தாங்க நான் தேவாரமே படிக்கிறது இல்லை. படித்தா செருக்கு வந்துடும், அதனால் நான் என்ன செய்யறது இல்லை, படிக்கிறதே இல்லை. இப்போ இது சரியா கிடையாது. என்னது, செருக்கு வரும், படிங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த கல்வி என்ன செய்யும், நமக்கு அது துணை செய்யும். அதை படிக்கிற போது இப்போ சாதி குலம் பிறப்பெண்ணும் சுழித்தலைப்பட்டு, ஐயா இது ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கிறேங்க ஐயா, இதுக்கு என்னங்க பொருள் அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, எப்பா இதெல்லாம் உடனேயா, ஐயோ இத்தனை நாள் எங்கிட்ட இதெல்லாம் இருந்ததே, இப்போ கூட இருக்குதே அப்படின்னு இது என்ன செய்யும், அது போய் உள்ள உரைக்கும். படித்தாதான் உரைக்கும், படித்தாதான் உரைக்கும். அப்போ இதெல்லாம் விட வேண்டியது. ஆனால் இதெல்லாம் துணை செய்தது எது, சாதி துணை செய்தது. இளமை, இளமை என்ன துணை செஞ்சது, அப்பதான் படிக்க முடியும், அப்பதான் படிக்கணும். இளமையிலே கற்பது பசுமரத்தில் ஆணி அறைவது போல, முதுமையிலே கற்பது நீரில் எழுத்து. நாமெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், அவ்வளவில் அவன் மகிழ்க அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. வேற என்ன பண்றது, பெருமான் இப்போவாவது கொடுத்தாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது. சரி, இன்னொரு பிறவி இருந்தா முன்னாடி கொடுப்பார் இல்லையா. எனவே இளமை என்பது அந்த அந்த ஞான நூல்கள் அறிவில் தங்கும். சிறு வயதில் திருமுறைகளையும் சாஸ்திரங்களையும் படித்தோம்னா எப்பவுமே மறக்காது, எப்பவுமே மறக்காது. இப்போ முன்னாடி படிச்சுட்டே போனால் பின்னாடி மறந்துக்கிட்டே வரும், பின்னாடி மறந்துக்கிட்டே. அதனால் இளமை என்பது முக்கிய. கல்வி, செல்வம், செல்வம் எதற்கு இது துணை செய்கிறது, கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா நேரம் ஒதுக்கி படிக்கலாம். இங்கே வயிற்றுக்கும் வாய்க்குமே நேரம் பத்தலைன்னா எப்படி போய் படிக்க முடியும் இல்லைங்களா. ரொம்ப வறுமையில் இருக்கிறவன்ட்ட போய் நீ திருமுறை படி, சாத்திரம் படி, பூசை பண்ணா அவனை சொல்ல, யோ சோத்துக்கே வழி இல்லை, நீ என்னை பூசை பண்ணுனா நான் எங்கேயா பூசை பண்ணுறது, எனக்கும் ஆசை தான் பண்ணணும்னு, முடியலையே. ஏன், காலையில் ஓடினாதாங்க, காலையில் 6 மணிக்கு போனால் ராத்திரி 11 மணி ஆகுதுங்க, வந்தால் தான் என் குழந்தை குட்டிகளை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. இப்படி சொல்கிறவன்ட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும். அப்போ அவன்கிட்ட என்ன இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு செல்வமாவது இருக்கணும். ஆனால் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஞானத்தை பெறுவதற்கு ஒரு துணை செய்யக்கூடியது. அங்கே வந்தால் இதெல்லாம் விட்டணும், எல்லாத்தையும். அதிகாரம், அதிகாரம் வேணுங்கிறார். என்ன அதிகாரம் வேணும், இன்னொருத்தன் போய் கையை கட்டாம, அதை பாரு இதை பாருன்னு சொல்லிட்டு இவன் படிச்சுட்டு இருக்கலாம். இவன் இன்னொருத்தன் கை கட்டினது, எப்போ பார்த்தாலும் புத்தகத்தை வச்சுட்டு இருக்கிறேன், போய் இதை பாரு அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும், இவன் படிக்க முடியாது. அப்போது இவன் எந்த இடத்துல இருக்கணும், அதிகாரம் செய்கிற இடத்துல இருக்கணும். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் இருக்கணும், செருக்கு இருக்கக்கூடாது. குளம் இருக்கணும், செருக்கு இருக்கக்கூடாது. இளமை இருக்கணும், செருக்கு இருக்கக்கூடாது. செல்வம் இருக்கணும், செருக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் கல்வி இருக்கணும், செருக்கு இருக்கக்கூடாது. அதிகாரம் இருக்கணும், செருக்கு இருக்கணும். பேரு இளவு பிணிமூப்பு சாக்காடு என்னும் இவை 6 முன்கருவில் பட்டது. இப்படி ஒரு பிறவி இருந்தால் அருமையா இருக்கும். அதற்கு என்ன செஞ்சிருக்கணும், ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கணும், ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க. எனக்கு இல்லையே, செஞ்சாத்தாயா வரும், செஞ்சாதான் வரும். இப்போ நமக்கு புண்ணியம் பத்தலைன்னு அர்த்தம், புண்ணியம் பத்தலை. சரி, எனவே இவைகளால் உளதாகிய செருக்கு ஒழிந்து வறுமையாம் சிறுமை தப்பி, வறுமையாம் சிறுமை தப்பி, வறுமையால் அச்செருக்கு உடையார் பின் சென்று நின்று ஏக்கரளா சிறுமையில் நீங்கி, அதெல்லாம் இருக்கிறவன் போய் கையேந்தி நிற்கிற ஒரு நிலைமை வரக்கூடாது. அதுவும் சிக்கல். அந்த செல்வம் எல்லாமே மிதமிஞ்சி இருந்தாலும் சிக்கல், அது சுத்தமாக இல்லைனாலும் சிக்கல். எனவே சிறுமை நீங்கி உயர் சாதியினும் உயர்ந்த குடிப்பிறப்பே அதற்கு வாயிலாகலான் அவ் உயர்குடியிலே பிறந்துங்கிறார். உயர் சாதியிலையும் உயர்குடி இருக்கணுமா. உயர் சாதி உயர்குடின்னா என்னது, சாதினா ஒரு பிரிவு, அதுலேயும் எப்படி இருக்கணும், பெரியாள், அதுலேயும் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும். ஏன், அவன்கிட்ட போய் யாரும் எதுவும் கேட்க மாட்டான், அவன் பாட்டுக்கு அவன் விரும்பின மாதிரி இருக்கலாம். செல்வம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், இளமையிலே கற்கலாம். இப்படி ஒரு பிறப்பு வரணுங்கிறார், இப்படி ஒரு பிறப்பு வேணுங்கிறார். இப்படி ஒரு பிறப்பு எங்கே இருக்குது, இருந்தால் நல்லா தான் இருக்கும் இல்லையா. நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறாரோ அவ்வளவு. சரி, எனவே
தாழ்வெனும் தன்மையோடு. அத்தனை இருந்தும் என்னது? மெய் அன்போடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல். சைவ சமயத்தில் எய்தும் புண்ணிய பேரு சால அரிது, பெரிதும் அரிதாம். இங்கிருந்து நீங்க திருப்பி எங்கிருந்து வரணும்? மேலேருந்து வரணும். 84 லட்சம் யோனி பேதத்தில் மனுஷனா பிறக்கிறது கஷ்டம். மனுஷனா பிறந்தாலும் வேத ஆகமங்கள் சொல்லக்கூடிய நாட்டில் பிறக்கிறது கஷ்டம். அதுலேயும் உயர்குடியில் வந்து பிறக்கிறது கஷ்டம். அதுலேயும் பல சமயங்களில் சென்று அதில் உழலாம சைவத்திறத்துக்கு வருவது அதை விட கஷ்டம். அதுலேயும் கஷ்டம் என்னது? செல்வம் இல்லாமல். செல்வமும் இல்லாமல் இருக்கக்கூடாது, வறுமையிலும் இருக்கக்கூடாது, இளமை இல்லாமல் இருக்கக்கூடாது, முதுமையிலையும் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் கூடி வந்தாதான் பெருமானை நினைக்க முடியும். அப்படி இறைவனை நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால் நம்ம புண்ணியம் எவ்வளவு பெருமான் நமக்கு ஊட்டி இருக்கணும்னு பாருங்க. எத்தனை பிறவியில புண்ணியம் செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து நம்ம பெருமானை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நினைந்து பார்க்கணும். இப்ப நினைத்தாலே திருப்பன்களோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடிக்கு சென்றாந்து திருப்பன்கள். இப்ப பெருமான் திருவடியிலே நம்ம இருத்தி இருக்கிறான் என்கின்ற ஒரு இருமாப்பு நமக்கு இருக்கலாம். காரணம் என்னன்னா அது அவன் இருத்தியது. நாம போய் அங்க உட்கார முடியாது. இத்தனை கண்டிஷன்ஸ் பார்த்தாவே தெரியுதா இல்லையா? இது எதுவும் நமக்கு ஆனதில்லை, எதுவும் நமக்கு ஆனதே இல்லை. இத்தனையும் மீறி பெருமான் நம்மளை அங்க வச்சிருக்கிறானா அது என்னது? அவனது கருணை தான் என்பதை நினை. உயர் சிவஞானத்தினாலே அதனினும் உயர்ந்த சித்தாந்த நெறி உணர்ச்சியினாலே இத்தனையும் வந்து கடைசி என்ன வேணும்? சித்தாந்த நெறி உணர்ச்சி வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்தாந்த நெறி உணர்ச்சி. காரணம் இதை படிக்காம கண்மத்தின் இயல்பு தெரியாது, ஆணவத்தின் இயல்பு தெரியாது, மாயின் இயல்பு தெரியாது, ஆன்மாவின் இலக்கணம் தெரியாது, பரசைவத்தினுடைய கருணை நமக்கு புரியாது. நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா சித்தாந்தம் படிச்சாதான் சிறப்பா? சித்தாந்தம் படித்தாலும் படிக்கலன்னா நான் பெருமான் மீது அன்பாகத்தான் இருக்கிறேன் என்ற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கு. அன்பு என்பது புரிந்து அன்பு செய்வதற்கும் ஏதோ நமக்கு புரியாமல் அன்பு செய்வதற்கும் வேறுபாடு நிறைய இருக்கு. அப்போ நமக்கான துன்பத்திற்கான காரணம் தெரியணும், இன்பத்திற்கான வாயில் தெரியணும், துன்பத்தை நீக்குவதற்கு உபாயம் தெரியணும், இன்பத்தை பெறுவதற்கான சாதனை தெரியணும். இதெல்லாம் எங்க இருக்கிறது? சித்தாந்தத்தில் தான் இருக்கு. சித்தாந்த நெறியில நிற்கலன்னா நமக்கு வாசலே தெரியாது. எந்த பக்கம் போறேன்னு தெரியாம காத்த அப்படியே கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். போறதெல்லாம் சரின்னு தோணும் இல்லைங்களா? இப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் நம்ம சரியாதான் இருக்கிறோமா என்பதை எங்க இந்த நூலை வச்சு தான் உரைச்சி பார்க்கணும். இப்போ நம்ம நூல் படிக்கிறோம்னா படிக்கிற போதே நமக்கு ஒரு நினைப்பு கூடவே வருது. என்னது? நான் படிக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னா அப்படி பாட்டை பார்த்தா ஐயோ அப்படி இருக்கக்கூடாதாமே. அப்போ நம்ம உரைத்து எது சொல்லி கொண்டு இருக்கிறது? இந்த நூல்கள் தான் நம்மை அப்படியே திருத்தம் செய்து கொண்டே வருகிறது. இது இல்லைன்னா பூசையில் எப்படி செய்யணும்? பூசையில் பெறுகிற அனுபவங்கள் நான் பூசிக்கிறேன் வந்தது வம்பு. இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? சித்தாந்தம் படிக்கலைன்னா நான் எப்படி பெருமானை பூஜிப்பேன் தெரியுமா? ஒரு பழைய திரைப்படத்தை சொல், நான் ஒரு நாளைக்கு 4 வேளை குளிக்கிறேன், 6 வேளை சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் பெருமான 1 மணி நேரம் இத்தனை திரவியங்களை வைத்து கொண்டு இப்படியெல்லாம் பூசனை செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? சரியா தப்பா எப்படி தெரியும்? நூல் நமக்கு இல்லைன்னா நம்ம செய்கிறது சரிதான். நான் பூசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? அப்போ நமக்கு அந்த திருத்தம் வரவே வராது. இதை நம்ம திருத்துவது எது? நூல்கள், சித்தாந்த நூல்கள் தான் குறிப்பா. ஏன்னா நமக்கு திருமுறைகளில் இது விதந்து வெளியே தெரிகிற மாதிரி இல்லை. வெளியே தெரிகிற மாதிரி அங்கே சொல்லலை, அங்கேயும் இருக்கு. ஆனால் அது எப்படி இருக்கு? கொஞ்சம் சூக்குமாக வச்சிருக்கிறாங்க. நம்ம அதுக்கு பொருளை பெருசாக பார்க்கல. பாடுறோம் திருமுறைகளை பாடுகிற மொழியை அதை என்ன செய்வதில்லை, பொருள் உணர்ந்து சொல்லுவார். எத்தனை பேர் நம்ம திருமுறையை படிக்கிற போது பொருள் உணர்ந்து சொல்லுகிறோம்? அப்படியெல்லாம் இல்லை இல்லையா? அப்போ இந்த சாத்திர நூல்கள் நம்மை திருத்துவதற்கு மிக இன்றியமையாத ஒரு கருணையை செய்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு என்னதுங்க,
அதனினும் உயர்ந்த சித்தாந்த நெறி உணர்ச்சியினாலே போடில மதியினானை பிளவுபட்ட இளம்பெறை அணிந்த சிவபெருமானை சிவபெருமானை வழிபட வேண்டும். எப்படி வழிபடணும்? சித்தாந்த உணர்ச்சியினாலே வழிபட வேண்டும்ங்கிறார். காரணம் என்னது? வழிபாடு எல்லாம் ஒண்ணுதான். சித்தாந்த உணர்ச்சி என்பது எங்க வருகிறது? அடிமைத்திறம் ஏன் வரணும்? அடிமைத்திறம் ஏன் வரணும்னா இங்கதான் இருக்கு. இங்கதான் சொல்லுது. நாவுக்கரசு பெருமான் நின்னாரு. அவர் ஏன் அப்படி நின்னாரு? அவர் மாதிரி நம்மளால நிற்க முடியுமா? நிற்கணுங்கிற ஆசை நமக்கு வருதான்னு கேட்டா இங்க பார்க்கிற போதுதான் அவர் ஏன் நின்னாருன்னு தெரியுது. இங்க பார்க்கிற போதுதான் நம்ம ஏன் நிக்கலன்னு தெரியுது. அவர் நின்னதுக்கு காரணமோ தெரியுது, நாம நிக்காததுக்கு காரணமோ இங்கதான் தெரியுது, இங்கதான் தெரிகிறது. எனவே அந்த பெருமானை பிளவுபட்ட இளம்பிறை அணிந்த சிவபெருமானை போற்றுவார், வழிபெறுவாராயின் அருள் பெற்றாரே. அவர் மலத்தானாகிய இவ் ஆணவ மலம் நீங்கி வீடு பேறு எய்துவர் என்க. அப்ப வீடு பேறு எய்தணும்னா பெருமானை பூசிக்கணும். பெருமானை பூசிக்கிறது எப்படி பூசிக்கணும்? சித்தாந்த நெறியில நின்று பூசிக்க வேண்டும். சித்தாந்த நெறியில் நிற்பதாவது மும்மலங்கள் இயல்பு, அது நீங்குவதற்கான காரண காரியங்கள், பெருமானை பூசிக்கின்ற சாதனை, அதனுடைய உபாயம், இதெல்லாம் தெரிஞ்சு பெருமானை பூசிக்கணும். இது தெரியாம பூசிச்சோம்னா அது என்ன ஆயிடும்? வெறும் பாவனையாக போகும், சடங்கா போகும். பெருமானை எடுத்து வச்சாச்சு, தண்ணியை ஊற்றியாச்சு, கழுவியாச்சு, பெருமானை கழுவியாச்சு, தொடச்சி உள்ள வச்சாச்சு, தொடச்சி உள்ள வச்சாச்சு. இது பூசை ஆகாது, பூசை ஆகாது. அப்போ நமக்கு தடை எதுன்னு தெரியணும், நீங்குவதற்கான உபாயம் தெரியணும். அதெல்லாம் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கிறது. இது நமக்கு பார்த்தீங்கன்னா அடைக்கலப்பத்தில் சொல்றாரா இல்லையா? வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை என் பெருமையினால் பொறுப்பவனே, அரா பூண்பவனே, பொங்கு கங்கை சடை செருப்பவனே, என் பிறவியை வேறறுப்பவனே, உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அந்த பூஜை செய்கிறப்போ அடியேன் உன் அடைக்கலமே அப்படிங்கிற உணர்வு எப்போ வரும்னு கேட்டால் இதெல்லாம் விளங்கணும். அப்போ தான் அந்த அடைக்கலம் என்னவா இருக்கும்? உண்மையான அடைக்கலமாக இருக்கும். இல்லைன்னா பாட்டில் மணிவாசகர் சொன்னார், நாமளும் அடைக்கலமே அடைக்கலமே என்று சொல்ல வேண்டியது தான். அப்போ அடைக்கலம் எப்போ வரும்? படைக்கலம் இருக்கணும். படைக்கலம் இருந்தால் தான் அடைக்கலம் வரும். படைக்கலம் இது 5 எழுத்து. படைக்கலமாக உன் நாமத்தெழுத்து 5 என் நாவில் கொண்டு இடைக்களம் அல்ல. இடைக்களம்னா என்னது? இடையில எதுவும் இல்லை. பெருமானும் நான் நீயும் நானுமாய் ஏகபோகமாய் அப்படி நிற்கணும் இல்லைங்களா? அதான் இடைக்களம் இல்லை. எழுபிறப்பும் உனக்கு ஆட்சிகள் துடைக்கணும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணேங்கிற இல்லைங்களா? அப்போ அந்த பெருமானை பூசிக்கணும். பூசனை மட்டும்தான் ஆணவமலம் நீங்குவதற்கான உபாயம். பூசனையை தவிர வேற எதனாலும் ஆணவ மலத்தை நீக்கவே முடியாது, வேற வழியே கிடையாது. அந்த பூசனையும் கூட எந்த நிலையில நின்று பண்ணணும். இது 9ல் ரொம்ப அழகா விரிவா சொல்றார். 9ல் பூசையை 9, 10 எல்லாத்துலேயுமே விரிவா சொல்லுகிறார். சரி, இங்க பாருங்க, பொழிப்புரை பாருங்க. உயர்ந்த சாதியனும் உயர்ந்த குடிப்பிறப்பே அதற்கு வாயிலாம். அவ்வுயர்குடிப்பிறப்பில் பிறந்து சைவத்தினத்தினாய் சித்தாந்த நெறி உணர்ந்து சிவபெருமானை வழிபட பெறுவார் ஆயின் அவர் மலத்தானாகிய அவ்வாணவமல நீங்கி வீடு பேறு எய்துவர் என்பதாம். வாழ்வாவன குலம், இளமை, கல்வி, செல்வம், அதிகாரம் இவை மையல் செருக்கு. வாழ்வனும் மையல், வாழ்வனும் மையல். வாழ்வாவன குலத்தினால் வருவது, இளமையால் வருவது, கல்வியால் வருவது, செல்வத்தால் வருவது, அதிகாரத்தால் வருகிற செருக்கு. வாழ்வெனும் மையலாவனவும் வறுமையாம் சிறுமை எனவும் காரியத்தை காரணமாக என்ன செஞ்சாரு? உபசரித்தார். காரியத்தை காரணமாக உபசரித்தார். அப்படின்னு என்னது? காரியம் எது, காரணம் எது?
செருக்கு காரியம், செருக்கு காரணம், காரியம் வாழ்வனும் மையல் இல்லையா? செருக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? செருக்கு இருக்கக்கூடாது. அதே போல் வறுமைக்கும் செருக்கு தான் காரணம். நம்ம சொல்கிறோங்களா, 2 காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஒன்று இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ரெண்டும் காம்ப்ளெக்ஸ் தான். நான் யாரு தெரியுமா, என்னையே நீ கூப்பிடல, நம்ம கேட்குறோம் இல்லையா, நான் யாரு, என்னையே நீ கூப்பிடலையா அப்படின்னு சொன்னாது அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது ஆணவமலத்தினுடைய சேட்டை தான். என்னையெல்லாம் கூப்பிடுவீங்களா, நாங்கள்லாம் சாதாரண ஆள். இது என்னது? அப்போவும் நான்கிற ஒரு எண்ணம் இருக்கு. நான் ரொம்ப இதே கிட்ட காசு பணம் இருந்தா கூப்பிட்ருப்பீங்கல்ல, இல்லை நான் பெரிய ஆளாக இருந்தால் என்னை கூப்பிட்ருப்பீங்க, நான்லாம் ஒரு ஆள் இல்லை அதனால என்னை கூப்பிடல. இது என்னது? இது ஆணவ மலம் தான். நாம் என்ன நினச்சிக்கணும், நான் யார் தெரியுமான்னு கேட்டால் தான் ஆணவ மலம், நான் நல்லாங்க அப்படின்னா ரெண்டும் ஆணவ மலம் தான். ரெண்டும் ஆணவ மலம் தான். இது சுப்பீரியாரிட்டி, ஒன்று இன்ஃபீரியாரிட்டி. ஏன்னா ரெண்டுலேயுமே நான்கிற எண்ணம் உண்டு. கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டியும் சரியா, அவங்க கூப்பிட்டா போகலாம், கூப்பிடலன்னா வேலையை பார்க்கலாம், நமக்கு என்ன அப்படின்னு இருந்தால் என்ன அர்த்தம்? நம்ம பற்றி ஒரு பெரிய கவலை இல்லை. கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாலும் சரி, கூப்பிட்டா சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கூப்பிடலன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும், இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும். அப்போது என்ன இருக்கக்கூடாது? செருக்கும் இருக்கக்கூடாது, தாழ்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே பிரச்சனை தான், ரெண்டுமே பிரச்சனை தான். ரெண்டும் ஒழியணும், ரெண்டும் ஒழியணும். சரி, இவை 3 செய்யுள்களால் அம்மலபந்தத்தை போக்குவதற்குரிய வாயில் இவை என்பது கூறப்பட்டது. மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்தபோது ஆறுமில்லை சிந்தையுள் வைமின், வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே அத்தர்கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. இல்லைங்களா? அப்போது வெறுமையும் இருக்கக்கூடாது, சிறுமையும். தோற்றம் உண்டே மரணம் உண்டு, துயரம் மனை வாழ்க்கை, துயரம் மனை வாழ்க்கை. மாற்றம் உண்டே வஞ்சம் உண்டு நெஞ்ச மனத்தீரே, நீற்றரேற்றர் நீலகண்டர் நிறைபுணல் நீழ்சடை மேல் ஏற்றர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. சரி, அடுத்த பாடல் பாருங்க.